ஸோ நான் வந்து கேப்டன்சி டாஸ்க் நடக்க போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜெஃப்ரி தான் கேப்டன் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ ஜெஃப்ரி கேப்டன் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறது எனக்கு சொல்கிறவங்க யாருமே சொல்லலை ஜெஃப்ரி தான் கேப்டன் ஆகிட்டாருன்னு. எனக்கு சொல்கிறவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டன்சி டாஸ்கே மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு, இந்த வாரம் பூரா கேப்டனே கிடையாது. ஏன்னா நாமினேஷன் முடிவுகள் படி ரயான் தவிர வேறு எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. அப்படின்னா நோ கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரயானுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சதும் அது கேன்சல் ஆகலைங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பிக் பாஸே அறிவிச்சிருந்தார். அதை நிறைய பேர் தப்பாக தான் புரிஞ்சுட்டாங்க. ரயானோட பாஸை ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ரயானோட பாஸை ரிவோக் பண்ணலை. ஸோ ரயான் மட்டும்தான் நாமினேஷனில் இல்லை, மற்ற எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் பயங்கரமான டஃப் நாமினேஷனாக இருக்க போது. லாஸ்ட் 2 பிளேசஸ் யார் வருவாங்கன்னு தெரியல. அதோடு இல்லை, முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா, அதாவது டாப் 3 கண்டஸ்டன்ஸ் 3 பேருமே வந்திருக்காங்க. ஸோ ஓட்டிங் பயங்கரமாக இருக்க போது. இதில் ராணவ் வேறு 3க்குள்ளாடி வராரா 3க்கு அப்புறம் வராராங்கிறது தெரியாது. லாஸ்ட் வீக் அவர் கையில் அடிபட்டிருந்தனால ஓட்டிங்கில் டாப் 2ல் வந்தார். இந்த வீக்கும் அது கண்டினியூ ஆகுமா இல்லை 3க்கு அப்புறம் போகிறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பயங்கரமான அடிப்பொடி போட்டியாக இருக்க போது. அண்ட் லாஸ்ட் பிளேஸில் யார் வர போகிறாங்கன்னு தெரில. அன்ஷிதா போன வாரம் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. பட் அவங்க அந்த கேம் பயங்கரமாக விளையாண்டதுக்கப்புறம் அவங்களோட ஓட்டிங் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி தீபக்கோட ஓட்ஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் இந்த மாதிரி எனக்கு ஓட் போட அதிகமாக ஆள் இருக்க மாட்டாங்கடா, நீங்கள்லாம் யங் பிளட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு தீபக்குக்கு ஓட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ யாருக்கு ஓட்ஸ் என்னன்னே சொல்ல தெரில. ஏன்னா வந்து முத்து, சவுண்ட், ஜாக், ராணவ் உங்களுக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது, டச் பண்ணவே முடியாது. பவித்ராவுக்கு ஓரளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, தீபக் அண்ணாக்கு இருக்குது, மஞ்சரிக்கு இருக்குது. ஸோ ரயானுக்கு தான் கொஞ்சம் ஓட் பேஸ் கம்மி. ஆனால் ரயான் இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை. ஸோ ஜெஃப்ரி, அன்ஷிதா இவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அருண் எனக்கு பெருசாக கெஸ் பண்ண தெரியல. அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக அருணுக்கு கொஞ்சம் ஓட் போடுவாங்க, கொஞ்சம் பேராச்சும் போடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் 2 பேர் லாஸ்ட்டில் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.